அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விவாகரத்து ஆகக்கூடிய ஜாதகங்கள் எது, அதை எப்படி நம்ம பொருத்தம் பார்க்கணும், அதை எப்படிலாம் நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை, ஒரு ஜாதகம் ஒரு பையனும் பொண்ணும் பார்க்குறோம் அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது கிரக பொருத்தம். அந்த கிரக பொருத்தத்தில் ரொம்ப கவனமாக இருந்து பார்த்து அதை நம்ம சரியாக பண்ணி கொடுக்கும்போது தான் அது யோகமாக இருக்க ஆரம்பிக்குது. அந்த அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும்போது நம்ம 10 பொருத்தம் பார்க்குறோம். அது இல்லாமல் இன்னும் செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், இன்னும் எக்ஸட்ரா நிறைய இருக்குது. அதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரதானமாக கிரக சேர்க்கை, அதாவது நாடி ஜோதிட விதி, அதில் கிரக சேர்க்கை தான் ரொம்ப விசேஷம். அந்த கிரக சேர்க்கை சரியாக இருந்துட்டா மேக்சிமம், அதாவது எவ்வளவுதான் தொந்தரவுகள் இருந்தாலுமே கூட இந்த கிரக சேர்க்கைன்னு ஒன்று நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கான அந்த வாழ்க்கை முறை போகிறது ரொம்ப யோகமாக அமைஞ்சிருது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம கவனமாக பார்த்து அதில் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு இப்போது 2 ஜாதகம் தரம் பாருங்க. அதாவது ஒரு ஜாதகம், அதில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த குழந்தை 25/12/96 பிறந்திருக்கார். இது ஆண் குழந்தை. இந்த ஜாதகத்தில் இந்த தம்பியோட லக்னம் தனுசு லக்னம். அப்போ தனுசு லக்னம், அந்த தனுசில் சூரியன் 9 டிகிரியில் இருக்கார். 9 டிகிரி 43 கலையில் இருக்கார். அடுத்தது லக்னம் 17 டிகிரி, புதன் 25 டிகிரி, குரு 29. அடுத்து 4ஆம் இடம் மீனத்தில் 7 டிகிரியில் சனி, 9 டிகிரியில் கேது. 7ஆம் இடத்துல மிதுனத்தில் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கார், 12 டிகிரியில் இருக்கார். அதேமாரி 10ல் செவ்வாய் 2 டிகிரியில் இருக்கார். ராகு 9 டிகிரியில் இருக்குது. சுக்கிரன் 12ல் விருச்சிகத்தில் 15 டிகிரியில் இருக்கார். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த தம்பிக்கு, இது என்கிட்ட வந்த ஜாதகம், அதில் நான் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படின்னா, இப்படியா சரி தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. சரி அந்த பொண்ணு ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு வாங்கினேன். அந்த பொண்ணு ஜாதகம் பாருங்கள், அதுக்கும் தனுசு லக்னம், தனுசுலேயே புதன், 2ல் 6 டிகிரியில் சூரியன். இதை நான் உங்களுக்கு இந்த 2 பக்கத்துலேயும் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை தரேன். அடுத்தது 6ஆம் இடத்துல ரிஷபத்தில் ராகு சனி. ராகு 12 டிகிரி, சனி 29 டிகிரி. அடுத்து கடகத்தில் குரு 20 டிகிரியில் இருக்கார். அடுத்தது சந்திரன் சிம்மத்தில் 8 டிகிரி, மக நட்சத்திரம் 3ஆம் பாதம். அடுத்தது விருச்சகத்தில் 8 டிகிரியில் செவ்வாய், 12 டிகிரியில் கேது, 20 டிகிரியில் சுக்கிரன். இந்த ஜாதகத்தை வாங்கின உடனே இந்த பொண்ணு யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் 2ஆம் தாரமாக போகும், அல்லது கேஸு டைவர்ஸ்னு போகும் அப்படின்னு சொன்னேன். என்னங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க? அப்போ என் பையன் ஜாதகம் நல்லா இருக்கு, அந்த பொண்ணு ஜாதகம் தப்பா அப்படின்னாங்க. அப்படி இல்லைம்மா, 2 பேர்த்துக்குமான அமைப்பு சரியா இல்லை. அது எப்படி 2 பேர்த்துக்கு அமைப்பு சரியா இல்லை? ஒரு ஜாதகம் வாங்குகிறோம், வாங்கின உடனே இது பொருத்தம் பார்க்கும்போது, நான் இப்போ நட்சத்திர பொருத்தத்தில் 7 பொருத்தம் இருக்குது. அவங்க இப்போ இந்த ஜாதகத்துக்கு பாருங்கள், செவ்வாய் தம்பி ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ல் இருக்குது, சாரி 10ல். இந்த பொண்ணுக்கு லக்னத்துக்கு 12ல் செவ்வாய் இருக்குது. ஆனால் 2மே செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் நாடியில் என்ன சொல்லுது? செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்தால் செவ்வாய் தோஷம், அது கடுமையான செவ்வாய் தோஷம். அதே மாதிரி செவ்வாயோட கேது சேர்ந்தாலும் கடுமையான செவ்வாய் தோஷம். ஏன்னா இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு இருக்குது. செவ்வாயோட
ராகு கேது சேரக்கூடாது. அப்போ 2 பேர்த்து ஜாதகத்திலையுமே ராகு கேது சேர்ந்துருக்கு. அடுத்தது சுக்கிரன் இந்த பையன் ஜாதகத்தில் 15 டிகிரி, பொண்ணு ஜாதகத்தில் 20 டிகிரி, ஆனால் கேது 12 டிகிரிக்கு அடுத்து செவ்வாயை தொடுது. அப்போ 2 பேர்த்து ஜாதகத்திலையுமே அங்கே நிற்கக்கூடிய விஷயம், இந்த பொண்ணுக்கு 8 டிகிரியில் செவ்வாய், அந்த தம்பிக்கு 9 டிகிரியில் கேது. அப்போ செவ்வாய் கேது 2 பேர்த்து ஜாதகத்திலையுமே பலமாக ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ விருச்சகத்தில் செவ்வாய் கேது சுக்கிரன், இந்த பொண்ணுக்கு சுக்கிரன், அடுத்தது அதுக்கு திரிகோண ராசியான மீனத்தில் சனி கேது. இந்த 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துக்குள்ள டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கு பின்னால் இந்த டைவர்ஸ் ஆகுறது லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா உடனே என்னங்க ஐயா இவ்வளோ கஷ்டமான ஜாதகத்தை சேர்த்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லைம்மா, கிரக ரீதியாக பொருத்தம் இல்லை. நீங்கள் 10 பொருத்தம் பார்க்குறது அது ஒரு அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. அந்த காலத்தில் பேர் இல்லை, அதாவது ஜாதகமே இருக்காது, அதில் பேரை வச்சு பேர் பொருத்தம் பார்க்குறதுக்கு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா ஜாதக ரீதியாக வரும்போது இந்த பொருத்தம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோகமாக இருக்குங்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. அந்த 10 பொருத்தமே தீர்மானிக்காது, ஜாதக பொருத்தமும் தீர்மானிக்கணும், அதில் கிரக பொருத்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்ன பின்னால், இல்லைங்க இதை நான் 5 ஜோசியர்கிட்ட பார்த்தேன், எல்லாருமே சிறந்த ஜோசியர்கள், அவங்கள நம்ம குறை சொல்றதுக்கு இருக்காது, அந்த அளவுக்கு இருந்தது, எடுத்து கொடுத்தாங்க, நாங்களும் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் தான் முறையாக இந்த வார்த்தையை, எங்கள் அந்த பையனும் பொண்ணும் டைவர்ஸுக்கு போயிட்டாங்க, சரி அடுத்தது ஜாதகம் வருது, நம்ம பையனுக்கு 2ஆம் தாரமாக பார்க்கலான்னு சொல்லும்போது தான் இந்த ஜாதகத்தை உங்ககிட்ட கொடுக்குறோம். அப்போ உங்களை ஒரு நண்பர் சொன்னார், அவர்கிட்ட போங்க, எதுவாக இருந்தாலும் விளக்கமாக சொல்லிடுவார்னு சொல்லி அனுப்புனாங்க. நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்க, இந்த ஜாதகத்தில் இதான் இங்கே இருக்குது. ஒரு கணக்கு வேணால் சொல்லிடுறேன், எதுவுமே விதி நடந்தால்தான், நடக்க வச்சாதான் அதுக்கப்புறம் அதை தீர்வு பண்ண வரும். ஏன்னா அது விதி இருந்திருக்கு போல, நம்ம அதை ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, இப்போ நம்ம இருக்கிற சூழலை சரி பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது தான் இந்த சிக்கலும் இங்கே தெரியுது. அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாயோட கேது சேர்ந்தால், ஏன்னா இப்போ அதை தான் பார்த்துட்டே வந்துட்டுருக்குறோம், நம்ம அமைப்பில் கூட செவ்வாய் கேது எப்படி இருக்குது, செவ்வாயோட ராகு எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்கணும். அதில் செவ்வாய் கேது சுக்கிரன் கேது, அப்போ பிரிவை தருது அப்படிங்கிறதுல அது 2 பேர்த்து ஜாதகத்திலையும் ஒரு சேர இருக்கும்போது அந்த அமைப்பு பாருங்க, விருச்சகத்தில் இவங்க 2 பேர்த்துக்குமான அமைப்பு இருக்கும்போது அது பிரிவை தந்து அந்த சூழலை உருவாக்குது. அப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் 7 பொருத்தம் இருக்குது, அது ஒரு பக்கம். அடுத்தது பாருங்க, இவருக்கு சனி திசை சனி புத்தி போகுது, இந்த பொண்ணுக்கு சூரிய திசை சந்திர புத்தி போகுது, தசா புத்தியும் இங்கே சரியா இல்லை. இந்த தசா புத்தி சூரியனுக்கும் சனிக்கு நேரடி பகை, அப்போ அதுவும் இங்கே சரியா இல்லை. ஜாதக ரீதியாக பாருங்க, இந்த தம்பிக்கு சனி 4ஆம் இடத்துல மீனத்திலேருந்து நடத்துகிறாரு, இந்த பொண்ணுக்கு அதுக்கு 11ஆம் இடம், அதாவது மீனத்துக்கு 11ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் தசை நடத்துகிறாரு. அப்போ இந்த 2 விஷயமும் தப்பாக இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், பேருக்கு வேணால் சொல்லிக்கிறலாம். அப்போ இவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு மன நிம்மதி இல்லாமல், ஏன்னா இந்த தம்பி சாஃப்ட்வேர் கம்பெனியில் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குற, அப்படி இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்ல வருமானம், இந்த பொண்ணும் அதே மாதிரி நல்ல வருமானம். ஆனால் 2 பேர்த்துக்கும் ஏதோ ஒரு சூழலில் ஒத்து போகலை, அப்போ அது மன நிறைவை தரலை. அப்போ இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகங்களை நம்ம சேர்க்கும்போது பிரச்சனை கண்டிப்பாக வரும். அப்போ கிரக பொருத்தத்தை முதல்ல செக் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம தசா புத்தி பார்க்குறோம், அதுக்கப்புறமா நம்ம 10 பொருத்தம் பார்த்தால் போதும். ஏன்னா இங்கே பொருத்தம் இருக்குன்னு சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சுட்டு கஷ்டப்படுத்தி அவங்கள லைஃப்பில் ரொம்ப சிக்கலை உருவாக்கி கொடுக்கறதுல எந்த அமைப்பு இருக்காது.
அதுதான் அடிக்கடி சொல்கிறேங்க. இந்த லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், கிரக ரீதியாக முதல்ல திரிகோண ராசிகளில் நல்ல அமைப்பு இருக்குதா அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த தம்பிக்கு நல்ல அமைப்பு இருக்குது, நான் சொன்னேன் இந்த தம்பிக்கு அழகான பொண்ணு அமையுங்க, லட்சணமான பொண்ணு அமையும், ஃபஸ்ட் கிளாஸ் அழகுங்க, அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஆனால் நிம்மதி இல்லை. அந்த இடத்துக்கு இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க, சூழல் அந்த ரேஞ்சை உருவாக்கிடுச்சு. அப்போ நம்ம தான் புரிஞ்சு அந்த சூழலை உருவாக்கி தரணும். இது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு கணக்கில் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தார், ராகு கேதுவோட நட்சத்திரங்களில் அமைஞ்சால் பிரிவே வராதுன்னு சொல்லி கொடுத்தார். ரொம்ப நான் இது மாதிரி நிறைய அமைப்புகளை உருவாக்கி பார்த்தோம். அது பிரியாத ஜாதகங்கள்லாம் கூட பார்த்து, இந்த பொண்ணுக்கு பாருங்கள் கேதுவோட நட்சத்திரமாகும், பையனுக்கு ராகுவோட நட்சத்திரம், சூப்பர், ஜாதகம்லாம் நல்லா தானே இருக்குது, 7 பொருத்தம் இருக்குது. அதே ஒரு குவாலிட்டிக்காக வச்சுக்கலாமே தவிர, 2ஆம் தரமாக வச்சுக்கலாமே தவிர அதுவே சிறந்ததுன்னு சொல்ல முடியல. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அமைப்பு. ஏன்னா பையனுக்கு செவ்வாய் ராகு காம்பினேஷன், பொண்ணுக்கு சுக்கிரன் கேது காம்பினேஷன், இந்த ரெண்டுமே ஆகாதுங்க. சுக்கிரன் கேது, சுக்கிரன் செவ்வாய் கேது, அந்த அமைப்பு பாருங்க இந்த பொண்ணுக்கு இருக்கு. அதே மாதிரி பையனுக்கு செவ்வாய் ராகு, இந்த கிரக அமைப்பு வந்த 100% ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இந்த தம்பிக்கும் பாருங்க, சுக்கிரன் 15 டிகிரியில், அடுத்தது 9 டிகிரியில் கேது, அடுத்தது 7 டிகிரியில் சனி. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கிரன் கேதை கடந்து போயிருக்காருன்னு அர்த்தம். முதல்ல வரக்கூடிய மனைவி பிரச்சனைக்குரியவர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளையும் நம்ம சரியாக கவனமாக பார்த்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா நம்ம ஜாதகம் கொடுக்கும்போது ரொம்ப யோகமாக அமையும். நல்ல ஜாதகங்களும் நல்ல வாழ்க்கையும் அமையும் சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை நமஸ்காரம் செஞ்சு அடுத்ததாக நம்ம அடுத்த வீடியோவில் புது விஷயத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.